மாண்பு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் நிறைய பேசிட்டீங்க. நிறைய பேசிட்டீங்க. நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து பெருமக்கள் பேசியிருக்காங்க, சட்டமன்றத்தில் பேசி பாருங்க. தயவு செய்து அமருங்க. பார்க்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டப்படுவதை குறித்து அதை தடுத்து நிறுத்த தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து நிறைய பேசிட்டீங்க. இது போதுமானது. மாண்பு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் முடிக்க போறேன். இல்லைங்க, முடிக்க போறீங்க. ஏற்கனவே ஏக மனதாக நிறைவேறப்பட்ட தீர்மானத்தை பற்றி நீங்க பேசுறீங்க. எப்படி நான் அனுமதிப்பேன் நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, நான் பேசிட்டு இருக்கேன், குறுக்கீடுகள் இருக்கு, நீங்க குறுக்கீடுலாம் பார்க்கணும் இல்லையா? நீங்க பாருங்க, குறுக்கிடுவாங்க. நீங்க தவறான தகவல் தரப்பட்டால் அமைச்சர் குறுக்கிடுவதற்கு நான் அனுமதிப்பேன். சுருக்கமா முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவிரி மேலாண்மை ஆணையம் 3500 கன அடி ஒரு நாளைக்கு திறந்து சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதை கூட வழங்க கர்நாடகா மறுக்குது. இப்ப அங்க மழை பொழிவு அதிகமா இருப்பதால அணைகளா நிரம்பி இருக்கிறதுனால இன்னைக்கு 35,000 கன அடி தண்ணீர் வந்துட்டு இருக்கு. நம்ம குறுவை சாகுபடி செய்யணும்னா அதே மாதிரி நம்மளுக்கு 40 TMC தண்ணீர் தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஏற்கனவே குறுவை சாகுபடி இன்னைக்கு பயிர்கள்லாம் காஞ்சி போச்சு. ஆகவே உரிய நிவாரணம் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க குடும்ப அட்டைக்கு 5,000 ரூபாய் வழங்கணும் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.